அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அழகிய வாழ்க்கை வரலாறு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெயர் உமர், சிறப்பு பெயர் அபுல் ஹப்ஸ், குறிப்பு பெயர் ஃபாரூக் ஆகும். தந்தையின் பெயர் கத்தாப், தாயாரின் பெயர் கத்திமா. அத்தி என்பவருடைய இன்னொரு சகோதரின் பெயர் முராரா ஆகும். இந்த முராரா அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூதாதையர்களுள் ஒருவர் ஆகும். உமர் அவர்களின் வம்சாவளி தொடர் 8வது தலைமுறையில் அன்னலாரின் வம்சாவளியோடு இணைகின்றது. குறைஷிகளில் எல்லோரையும் விட அண்ணல் நபிகளாரையும் இஸ்லாமையும் வன்மையாக எதிர்த்தோர் இருவர், அபுஜஹல் மற்றும் உமர். இதன் காரணமாகத்தான் இவ்விருவரில் யாரேனும் ஒருவரை கொண்டு இஸ்லாமை வலிமைப்படுத்துவாயாக என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை புரிந்தார்கள். இறை தூதர் பிரார்த்தனை உமருக்கு சாதகமாகிவிட்டது. இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் இஸ்லாமிற்கு எதிரான கடுமையான துவேஷத்தை வெளிக்காட்டுபவராக உமர் இருந்தார். ஆனால் கொடுமையாகவும் நடந்து கொண்ட போதிலும் அவரால் ஒரு நபரையே கூட இஸ்லாமை விட்டு வெளியே கொண்டு வர முடியவில்லை. அவர் முன்னால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இஸ்லாமின் தூதரான அண்ணல் நபிகளாரை கொன்று விடுவதுதான் அவ்வழி. வாளை கையில் ஏந்தி கொண்டு அண்ணல் நபிகளாரை தேடி கிளம்பிவிட்டார். வழியில் நைம் இப்னு அப்துல்லா எதிர்பட்டார். வேகமாக செல்லும் உமரை பார்த்து அவர், எங்கே, என்ன விஷயம் என்று கேட்டார். முகம்மதை கொன்றுவிடத்தான் போய்கொண்டுள்ளேன் என்றார் இவர். அதற்கு முன்னால் உங்களுடைய வீட்டை கொஞ்சம் பாருங்கள். உங்களுடைய தங்கையின் கணவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றார் நைம். கோபம் திசை மாறி தமது தங்கையின் வீட்டை நோக்கி நடை போட்டார். அவருடைய தங்கை வீட்டில் இருந்தவாறு குரானை திலாவத் செய்து கொண்டிருந்தார். உமருடைய வருகை அறிந்து வாய் மூடி மௌனமாகிவிட்டார். ஓதிக்கொண்டிருந்த குரானின் தாள்களை ஒலித்து வைத்து விட்டார். ஓதும் சத்தத்தை உமர் கேட்டுவிட்டார். என்ன சப்தம் அது என அவர் தமது தங்கையிடம் விசாரித்தார். நீங்கள் இருவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு விட்டதாக நான் கேள்விப்பட்டேனே என்று சொல்லிக்கொண்டே தன் தங்கை கணவரின் மீது பாய்ந்தார். சராமரியாக தாக்கத் தொடங்கினார். தடுக்க வந்த தங்கைக்கும் அடி விழுந்தன. உமரே, என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், எங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களால் இஸ்லாமை எடுத்து எறிய முடியாது என அவருடைய தங்கை தைரியமாக கூறினார். இந்த சொற்களை கேட்டதும் உமருடைய கோபம் கொஞ்சம் தணிந்தது. தன்னுடைய தங்கை ரத்தம் சட்ட நின்றிருந்த குளத்தை கண்டு அவருக்கு என்னவோ போலிருந்தது. நீங்கள் வாசித்து கொண்டிருந்தீர்களே, அதை எனக்கு கொஞ்சம் காட்டுங்கள் என்று கூறினார். அதை கேட்ட அவருடைய தங்கை பாத்திமா குர்ஆன் எழுதப்பட்டிருந்த தாள்களை கொண்டு வந்து கொடுத்தார். வரும் இறைவசனங்கள் எழுதப்பட்டிருந்தன. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை யாவும் அல்லாஹ்வுக்கே தஸ்பீ செய்து துதி செய்து கொண்டிருக்கின்றன. அவன் யாவரையும் மிகைத்தோன், ஞானமிக்கவன். வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அவனுக்கு உரியது. அவனே உயிர்ப்பிக்கிறான், மரிக்கும்படி செய்கிறான். மேலும் அவன் அனைத்து பொருட்கள் மீதும் பேராற்றலுடையவன். அப்போது நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னும் வசனத்தை அடைந்ததும் தம்மையும் அறியாமல் அவர் கூறினார், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்போது அண்ணல் நபிகளார் அர்கம் என்னும் நபித்தோழரின் வீட்டில் இருந்தார். அவ்வீடு ஷஃபா குன்றின் அடிவாரத்தில் இருந்தது. அங்கு சென்ற உமர் கதவை தட்டினார். உமரின் கைகளில் உருவப்பட்ட வாள் இருந்தது. அதை கண்ட சஹாபாக்களின் உள்ளங்களில் சற்று அச்சம் உதயமானது. விடுங்கள், கவலைப்படாதீர்கள், நல்ல எண்ணத்தில் வந்திருந்தால் சரி, இல்லையெனில் அவனுடைய வாளாலேயே அவனுடைய கதையை முடித்து விடுவோம் என்று அமீர் ஹம்சா கூறினார். உமர் உள்ளே வந்தார். வந்த நோக்கம் என்னவோ என அண்ணல் நபிகளார் வினாவினார்கள். ஈமான் கொள்ள வந்துள்ளேன் என்றார் உமர். அதை கேட்டதும் தாமதம் அண்ணலார் மற்ற சஹாபாக்கள் தம்மையும் அறியாமல் அல்லாஹு அக்பர் என உரத்த குரல் எழுப்பினார்கள். சுற்றிலும் உள்ள குன்றுகளில் பட்டு அவ்வொலி நாலாபுறங்களிலும் எதிரொலித்தது. தொடரும் இந்த பயணம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.